உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாச்சலனோட கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பராக நடந்திருக்கு. அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன மாதிரி யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது வீட்டில் வந்து மனோகருக்கும் தேனுக்காக இருக்கட்டும் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஒரு டென்ஷனில் பிடிக்கல அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் சாப்பிட கூப்பிடும்போது இல்லைம்மா எனக்கு சாப்பிட வேணாம் நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிலாவுக்கு வந்துட்டு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலாவுக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. அப்போ நிலாவுமே எதுக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கும்போது எப்படிம்மா டைமே இல்லை 2 நாள் தான் இருக்குது அதுக்குள்ளார உனக்கு பட்டு அப்புறம் நகை இதெல்லாம் வாங்கணும்லம்மா அதாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நிலா சரின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சோழன் உடனே என்ன நிலா நான் வாங்கி தரேன்னு சொல்லும்போது வேணாங்கிற உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தா மட்டும் சரின்ற அப்படின்றாங்க. எங்கள் அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குது நம்மக்கிட்ட காசு இருக்கா? அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டார் நீங்கள் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை லாக் பண்ணோன்னே அப்படிலாம் இல்லை நிலா ஓகே நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் நீ எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் விட்டுறாரு. ஸோ இந்த டைமில் தான் வந்து சேரன் அங்கே நேராக போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணும்போதே இப்போ அங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சேரன் நின்றுட்டுருக்காரு. அப்படிங்கும்போது சேரன் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. ஸோ வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ளே வந்ததுமே நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன். இந்த மாதிரி வந்துட்டு கோவிலில் போயிட்டு நான் பேசிட்டு வந்துட்டேன். நம்ம தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா மீதியெல்லாம் அவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லா ஏற்பாடும் அவங்களே பண்ணிக்கிறாங்களாம். காலையில் 9:10 நல்ல நேரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இவங்ககிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. முகமே இப்படி இருக்குது. அப்படிங்கும்போது சேரனே புரிஞ்சுக்கிறாரு ஏதாவது பிரச்சனையா உங்கள் முகமே சரியில்லையே அப்படிங்கிறாங்க. தேனு பட்டுன்னு சொல்லிடுறாங்க உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன தம்பி யார்கிட்டையாவது இதை சொல்லி தானே ஆகணும். நடக்கிற இந்த கல்யாணத்தில் எங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படி சொல்கிறீங்க? என் தம்பியை நினச்சோ இல்லை என் வீட்டை நினச்சோ அப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மனோகரம் சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா என் பொண்ணு வந்துட்டு நாங்கள் இருந்த வசதியை விட இன்னும் வசதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாரின் மாப்பிள்ளை எல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் அவள் இப்படி இருக்கிறாளே அப்படிங்கிற நினைக்கும்போது எந்த அப்பா அம்மாவுக்கு தான் தோணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இப்போ தேனுமே சொல்கிறாங்க நீயே சொல்லுப்பா உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னால் நீ சம்மதிப்பியா முதல்ல அப்படிங்கிறாங்க. மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனாம்மா சத்தியமாக சொல்கிறேன் இனிமேல் வந்துட்டு நிலாவை எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்களேன். இந்த வீடை நாங்கள் இப்படி வச்சுருக்க மாட்டோமா கண்டிப்பாக இந்த வீட்டை ஒரு நாள் நாங்கள் மாற்றியே ஆவோம். ஏன்னா இத்தனை நாள் வந்துட்டு இந்த வீடு எங்களுக்கு தான் இருக்கா எங்கள் பேரில் தான் இருக்காங்கிறதே எங்களுக்கு தெரியாமல் இருந்தோம்மா. ஆனால் நிலா வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடு எங்கள்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குங்கிற அந்த பட்டாலாம் எங்களுக்கு கிடச்சிது தெரியுமா. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க நிலாவை நாங்கள் நல்லாவே பார்த்துக்குவோம்மா. நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கம்மா வசதியாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வச்சுப்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா இதுக்கு மேலே அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அவள் தான் முடிவு எடுத்துட்டால அதை பற்றி ஒன்றும் இல்லை நம்ம பண்ணுறதை பண்ணிடலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிளம்பி நேராக வீட்டுக்கு வராரு. இங்கே வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நடேசன் பார்த்துட்டு கேட்குறாரு என்னடா போய் கோவிலில் பார்த்து பேசிட்டு வந்துட்டியா சொன்னியே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா கோவிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாமே பார்த்து பேசிட்டு அப்படியே நேராக போயிட்டு நிலாவோட அப்பா அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு என்னென்ன அவங்க வீட்டுக்கும் போனியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா அப்புறம் போய் அவங்களுக்கு முறையாக சொல்லணும்ல கோவிலில் போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் அதை போய் அப்படியே அவங்க கிட்டே போய் பேசிட்டு வந்தேன்டா அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு என்ன ஏதாவது சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதுலே எனக்கு தெரியுது அப்போ ஏதோ சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கிற ஒரு இது தானே அதாவது அவங்க இருந்த வசதியை விட ஒன்று ரொம்ப வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கு. ஆனால் நீ இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. வீட்டில் என்னென்ன இருக்குது அதை சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா நிலா நீயும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகும்போது தான் உனக்கு அது தெரியும். இப்போ நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நாங்கள் எல்லாம் உனக்கு துணையாக நிற்கிறோம் அதெல்லாம் சரிதான் ஆனால் அவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்க்கும்போது அவங்க சொல்கிறது நியாயம் தானேப்பா படுது அப்படின்னோடனே இப்போ சோழன் வேகமாக பார்த்துட்டு என்ன அப்போ நீ என்னென்ன பேசிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலடா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நாங்கள் வந்துட்டு இன்னும் இந்த இதே வீட்டிலே நாங்கள் இருக்க மாட்டோம் வீட்டை நாங்கள் வேறு மாதிரி மாற்றிடுவோம் நிலா எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கும்னு அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்டா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ மனோகர் வந்து நாங்கள் இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னனால தேனை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போது நிலாவை கூட்டிகிட்டு பர்ச்சேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே மாமா போகலாமா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் மட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு தேவையானது எல்லாத்தையும் இப்போ வாங்கிட்டு வந்துடலாம் வா அப்படிங்கிறாங்க. அப்பா சோழன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி கூட்டிகிட்டு வாமா போகலாம் அப்படிங்கிறாங்க. வாங்க சோழன் போகலாம் அப்படின்னும் போது சோழன் பார்த்துட்டு இல்லை நிலா நீ போயிட்டு வரதுன்னா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சோழன் வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
போயிடுறாங்க. ஸோ 2 பேரும் அவங்க அப்பா, அம்மா கூட போயிட்டு அவங்க பட்டு, அப்புறம் வேஷ்டி, அப்புறம் நிலாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாமே நிறைய வாங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்துட்டு நடேசனும் பார்த்துட்டு, "வாங்க வாங்க வந்துட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. "வாங்க உள்ளே உட்காருங்க" அப்படிங்கிறாங்க. "இல்லை பரவாயில்ல, நீங்கள் பாருங்கள் வேலையை, நாங்கள் கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியும் போயிடுறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருந்தாலும் நடேசன் பார்க்குறாரு. "என்னம்மா உங்ககிட்ட பேசுனாங்களா இல்லையா?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் நல்லா தான் அங்கிள் பேசினாங்க. அவங்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் சரியாயிடுவாங்க" அப்படின்னு நிலா ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க. "ஆனால் இங்கே பாருங்கண்ணா, அம்மா வாங்கி கொடுத்தாங்க, அப்பா வாங்கி கொடுத்தாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுத்து காட்டும்போது பார்த்துட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ கல்யாண நாளும் வந்துடுது. கல்யாணத்துக்கு வந்துட்டு அங்கே கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகி கோவிலுக்குமே போயிடுறாங்க. ஸோ கோவிலுக்கு போய் அங்கே நிற்கும்போது பார்த்தா அவங்க அண்ணா, அண்ணி, பாப்பா 3 பேருமே வராங்க. பார்த்த உடனே அவங்க அண்ணி நேராக வந்துட்டு, "நிலா" அப்படின்ட்டு வராங்க. "வாங்க நீ" அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை பார்த்து பேசுகிறாங்க. அவங்க அண்ணனை பார்க்கும்போது அவங்க அண்ணன் பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு திருப்பிக்கிறாரு. "என்னண்ணே பேச மாட்டியா?" அப்படிங்கிறாங்க. "நீ பண்ண வேலைக்கு உங்ககிட்ட நான் பேசணுமா வேற?" அப்படிங்கும்போது இப்போ மதி பார்த்துட்டு, "என்னங்க இங்கே வந்து ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல நாள் அதுவுமா அவள் சந்தோஷமாக இருக்கட்டுமே" அப்படிங்கிறாங்க. "அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு யார் நினச்சா மதி? அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தானே நாங்கள் வேறு மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அவளை ரொம்ப வசதியாக வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அவள் என்ன மாதிரி முடிவு எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கா பாரு" அப்படிங்கிறாங்க. "அதான் மாமாவே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன விடுங்களேன்" அப்படின்னோடனே சரினும் அவரும் அமைதியாக நிற்கிறாரு. "நீ விடுநிலா, அதெல்லாம் சரியாயிடுவார்" அப்படின்னு சொன்னோடனே இப்போது கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு அந்த மாங்கல்யம் எல்லாமே கொண்டு வந்து காட்டினதுக்கப்புறம் மாலை மாற்றிக்கிறாங்க. தாலியையுமே நிலா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போடவா அப்படின்னு கேட்டுட்டு தான் போடுறாரு. ஸோ மாங்கல்யம் மாற்றினதுக்கப்புறமா இப்போது ஐயர் வந்துட்டு மாங்கல்யத்தை குங்குமம் வச்சுட்டு நெத்தியில் வச்சு விடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சோழன் வச்சு விடும்போது அப்படியே வச்சு விட்டது கையோடையே வந்துட்டு நிலாவுக்கு வந்துட்டு நெத்தியில் அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. அப்போ வந்துட்டு நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகி சுற்றி இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது நிலாவுக்கு வந்துட்டு சோழன் தன்னையும் அறியாமல் பண்ண ஒரு விஷயம். அதை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாரு. கூடவே இருந்துட்டு பாண்டி, சேரன், அப்புறம் இருந்த பெரியவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கும்போது அப்படியே சோழனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் நிலாவை இந்த சைடு திரும்பி பார்க்கும்போது நிலா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரி, அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு வழிகிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சோழனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனாலும் அவங்க அண்ணனை, அவங்க அப்பாவை எல்லாரையும் பார்க்கும்போது, "என்னென்னலாம் நீங்கள் நிலாவை வந்துட்டு பண்ணியிருப்பீங்க, அப்போ என்னை பிரிக்கணும்னு நினச்சிங்கல்ல, பாருங்கள் நிலா மனசில் நான் எப்படி இடம் பிடிச்சி உட்காந்துருக்கேன்னு" அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தோட அப்படியே அங்கே உட்கார்றாரு. ஸோ கல்யாண வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது பார்த்தா வெளியில் வந்த உடனேமே, "அம்மாடி வாமா இந்த காரில் ஏறுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகர் வந்துட்டு ஒரு காரில் ஏற சொல்கிறாரு. அவங்க அண்ணன் வந்திருக்க கார் தனியாக இருக்குது, மனோகர் வந்த கார் தனியாக இருக்குது. "நாங்களாம் இதில் வந்துக்கிறோம், நீங்கள் 2 பேரும் இதில் வாங்க" அப்படின்னு சொல்லும்போது சோழன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்கிறாரு. நிலா அப்படியே பார்த்துட்டு, "என்ன சோழன், வாங்க இந்த கார்லேயே போகலாம்" அப்படிங்கிறாங்க. "இரு நிலா, கல்யாணம் முடிச்சுட்டு உனக்கு எல்லாருமே வந்து நம்ம 2 பேருக்கும் சேர்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க. உன் அப்பா கூட உனக்கு கல்யாணத்துக்குன்னு சொல்லி நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஏன் சார்பா நான் உனக்கு ஏதாவது பண்ண வேணாமா?" அப்படிங்கிறாங்க. "என்ன சோழன் சொல்கிறீங்க, இன்னும் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்?" அப்படிங்கிறாங்க. "இரு நிலா, உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதே எப்படி கூப்பிட்டு போகிறேன்னு மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க ஓனரை பார்த்துட்டு, "அண்ணா ரெடியாண்ணே" அப்படிங்கிறாங்க. ரெடியாக இருக்குப்பா சோலா" அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுமே பார்த்துட்டு, "என்னென்ன பேசிக்கிறீங்க 2 பேரும், எனக்கு ஒன்றுமே புரியல" அப்படிங்கிறாங்க. "இருமா, உனக்காக உன் புருஷன் என்ன பண்ணியிருக்கான்னு நீ பாரு, நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா அந்த சைடு இருந்துட்டு ஃபுல் டெக்கரேஷன் பண்ணி நியூ கார் ஒன்று அங்கேருந்து வந்து நிற்குது. இதை பார்த்த உடனே அப்படியே நிலாவுக்கு ஷாக் ஆகுது. "ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வந்திருக்கா காரு, புது காரா, என்ன சோழன்?" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் நிலா, ஒரு லட்சியமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன்னா, ஒரு லட்சியம்னா என்ன, வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு உணர்த்தி அதை புரிய வச்சதே நீ தான். நீ ஏன் எனக்கு கிடச்சிட்ட அப்படிங்கும்போது உனக்காக நான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. எனக்காக நீ இவ்வளோ வசதியை விட்டுட்டு உன் அப்பா அம்மாவே எதிர்த்துக்கிட்டு நான் தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்க. உனக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், என்னால் முடிஞ்சதை என் வாழ்க்கைக்கான மொதல் ஸ்டெப்னு வச்சுக்கேன், அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் நிலா" அப்படிங்கிறாங்க. "சத்தியமாக எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல சோழன்" அப்படிங்கிறாங்க. சுற்றி இருக்க யாருக்குமே புரியல. மனோகரும் தேன் எல்லாமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஐயனார் துணை ஃபேமிலி எல்லாருமே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. "என்னடா அவன் பண்ணுறான்" அப்படின்ட்டு. "டேய் சோழா, என்னடா இது" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. "ஆமாண்ணே, நிலா வந்துட்டு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நம்ம ஒரு லட்சியமே இல்லாமல் தானே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கே புரிஞ்சிச்சு. அதனால தான் நிலாவை கல்யாணம் முடிச்சுட்டு நான் கூட்டிகிட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது சொந்தமாக வாங்கினேன் என்னோட காரில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இதை புக் பண்ணி அவசரமாக வந்த வண்டின்னு இது" அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே அவர் ஓனரும் பார்த்துட்டு, "ஆமாப்பா, சோழன்
வந்து என்கிட்ட கல்யாண ஏற்பாடு ஆயிருக்குண்ணே அப்படின்னு வந்து சொன்னான். ஆனால் ஒரு மாதிரி புலம்புனான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நிலா வேணாம் வேணான்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, அவனே வந்துட்டு ஒரு கார் ஒன்று புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காரை புக் பண்ணிட்டு வந்துட்டான்ப்பா. இது என்னவோ அவன் வந்து இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கான், மாதம் மாதம் அவன் கட்டிடுவான். இருந்தாலும் மொதல் நாள் அதுவுமா அவன் பொண்டாட்டியா அவனோட சொந்த காரில் தான் கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காகவே இதை வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கேன், ஆனால் என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை வச்சு இனிஷியல் பே பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டேன், இங்கே பாரு எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் காட்டிட்டு அதில் இருக்க புக்கை எடுத்து கொடுக்குறாரு. அதில் நிலா பேரில் வாங்கியிருக்காரு. அதை பார்த்தோன்னே என்ன சோழன் இது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, எனக்கு எல்லாமே நீ தானே, அப்போ நான் உன் பேரில் தானே வாங்கணும், அதனால தான் உன் பேர்லேயே வாங்கியிருக்கேன். அதெல்லாம் விட கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சோழன், அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கலர் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி வாங்க எல்லோரும் கிளம்பலாம், நல்ல நேரம் முடியும்குள்ளாட்டி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போது தேனும் எல்லாருமே வந்துட்டு இன்னொரு காரில் ஏறிட்டு அப்படியே தேனுக்கு வந்து அவ்வளோ ஒரு கோவமாகவே உட்காந்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தாலும் இப்போது நிலாவோட அண்ணன் இருந்துட்டு வாங்கினது இஎம்ஐயில் அந்த காரு ஏதோ சொந்தமாக மொத்தமாக காசு கொடுத்து வாங்கின மாதிரி ஓவராக தான் அவன் பில்டப் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதும் மனோகருக்கும் ஒரு மாதிரி இருந்தாலும், ஆனால் மதி இந்த இடத்துல இருந்துட்டு ஏங்க என்ன தான் இருந்தாலும் அவர் இஎம்ஐலே வாங்கியிருக்கட்டுமே, அவரோட வசதிக்கு தகுந்த மாதிரி அவர் பணம் கட்டி வாங்கினாலும் அவர் பொண்டாட்டியை அவரோட சொந்த காரில் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தானே இங்கே பண்ணியிருக்காரு, அதை தாங்க நம்ம பார்க்கணும், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் இப்படியே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போது நிலாவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் சரி ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளாரையுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பாலும் பழம்லாம் கொடுக்குறாங்க. நிலா சோழனுக்கு கொடுத்து அவங்களாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் சோழன் இந்த இடத்துல வந்துட்டு மனோகரை வந்து கவனிச்சிக்கிட்டே இருக்காரு. மனோகரோட ஒரு மாதிரி குழப்பத்திலே வந்து அவர் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு நிலா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் எழுந்து வெளியே போகிறாரு. நேராக போகும்போதே மனோகர் அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கும்போது போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி அவர் அமைதியாகவே தான் நிற்கிறாரு. புரியுது, நீங்கள் என்ன என் மேலே கோவத்தில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது. திடீர்னு நிலா இந்த மாதிரி சொன்ன உடனே எந்த அப்பாவாக இருந்தாலும் கோவம் தான் வரும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்காம இப்படி ஒருத்தனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் தான் வரும். ஆனால் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள், என்னோட ரேஞ்சுக்கெலாம் நிலா வந்து என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அவள் வந்து என்கிட்ட இருக்க வசதியை பார்க்கல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு ஒன்று பண்ணிட்டு தான் இருந்தேன். என் மேலே இருக்க நான் எந்த அளவுக்கு அன்பு காட்டுறேன், நான் எவ்வளோ அன்பு அவள் மேலே வச்சுருக்கேங்கிறத அவள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் உங்களுக்கு நான் அந்த விஷயம் பண்ணேங்கிறது உங்களுக்கு அந்த கோவம் இருக்கே தவிர, அதையும் தாண்டி நாங்கள் அவ்வளோ வசதி இல்லை தான், ஒத்துக்கிறேன் அதையும். ஆனால் நாங்கள் இப்படியெல்லாம் இருந்துட மாட்டோம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், என்னோடய சக்திக்கு தகுந்த மாதிரி என் பொண்டாட்டியை என்னோட காரில் தான் நான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அதையும் நிலா பேர்லேயே வாங்கி தான் நான் அதில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதனால் தயவு செஞ்சு நம்புங்க, உங்கள் பொண்ணை அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுற மாதிரிலாம் நான் பார்த்துக்க மாட்டேன். நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி என்னால் பார்த்துக்க முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்புங்க, கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க, நான் நல்லாவே பார்த்துக்குவேன் நிலாவை அப்படிங்கிறாங்க. அப்போ மனோகர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஏதாவது பேசுங்களேன், உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு. பார்த்துட்டு இங்கே பாருடா, இது வரைக்கும் உன் மேலே எனக்கு கோவம் இருந்துச்சு தான், உன்னை எனக்கு பிடிக்கல தான். ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா நீ இப்போ ஒரு விஷயம் பண்ணுனல, அந்த விஷயத்தில் தான் உன் மேலே சின்னதாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை நீ எந்த அளவுக்கு கொண்டு போகிறங்கிறத நானும் பார்க்குறேன். யாராக இருந்தாலும் அவங்கவுங்க பெத்த பிள்ளை நல்லபடியாக வாழணும் தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் என் பொண்ணு ரொம்ப ரொம்ப புத்திசாலி, அவளே உன்னை தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கும் ஏதோ ஒரு இடத்துல தோணினாலும் என் மனசு உன்னை முழுசாக மருமகனாக ஏற்றுக்கிற அளவுக்குலாம் இன்னும் ரெடி ஆகலப்பா, தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களே மருமகன் சொல்லிட்டு ஏற்றிட்டு உங்கள் வீட்டுக்கு என்னையும் நிலா கூட சேர்த்து கூப்பிடுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டப்போ நீங்கள் கூப்பிட்டதை நம்பி நான் வந்தேன். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வில்லத்தனம் இருந்துச்சுங்கிறது அதுக்கப்புறமா தான் புரிஞ்சிச்சு. ஆனால் இனி வர காலத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நானும் என்னை வளர்த்தி காட்டுவேன், நிலாவை அந்த அளவுக்கு நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாரு. நிலா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சோழன், அப்பா கிட்டே போய் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு உனக்கு, நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற, நானும் என் மாமனாரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ அவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி சோழன் வந்துட்டு நிலாவுக்காக இனிமேல் அவரோட லைஃப்பில் ஒரு குறிக்கோளை வச்சு அவர் ஒரு கோல் செட் பண்ணி எப்படி போக போகிறாரு அப்படிங்கிறது தான் இனி அடுத்து வரப்போகிற கதைக்களமாக இருக்கும். இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.